26ஆம் தேதி தேர்தலுக்கு 2 தினத்துக்கு முன்னாடி ஹாசன் தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா ஹாசன் தொகுதியான பிரிஜ்வெல் ரேவானாவுடைய 6 வீடியோக்கள் தான் அது ஃபுல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 300 பெண்களை பிரிஜ்வெல் ரேவானா கற்பழிச்சிருக்கிறார். ரேவானாவுடைய வீட்டில் வேலை செய்த ஒரு வேலை பெண் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ரேவண்ணாவுடைய மனைவி இல்லாத நேரங்களில் ரேவண்ணாவும் பிரிஜ்வெல் ரேவண்ணாவும் என்னை வரவழைச்சு பாலியல் துன்புறுத்தலுக்கு என்னை ஆளாக்குவாங்க. என்ன ஆக்குறது மட்டும் இல்லாமல் என் பெண்ணையும் வரவழைச்சு என் பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. உடனடியாக சித்தராமையா தலைமையிலான அரசு விசாரிக்க சொல்லி விசாரிச்சா அந்த வீடியோவில் பிரிஜ்வெல் ரேவண்ணா மட்டும் பெண்கள்கிட்ட பாலியல் ரீதியாக உறவு கொண்டுல குமாரசாமி கேட்கும் என்ன சொல்றேன்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தவறு செய்திருந்தால் அவங்க தண்டிக்கட்டும். குட்டி ராதிகான்னு ஒரு பெண் நீங்க பார்த்துருக்கீங்க, இயற்கை படத்தான் நடிச்சிருப்பாங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் உலகப் போரின் போது இந்தியாவிலிருந்து ஒரு குழு ஜெர்மனியில் போய் ஹிட்லரை சந்திக்கிறாங்க, இத்தாலியில் போய் முசோலினை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு இந்தியாவை பாசிசத்தின் அடிப்படையில் நாங்கள் கட்டமைக்க போறோம்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளை பெற்று வராங்க. அந்த 2ஆம் உலகப் போரில் முசோலினும் ஹிட்லரும் விழுந்து போறாங்க. விழுந்து போன பிறகு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஜனநாயக பாதைக்கு திரும்புறாங்க. இந்த பாசிச சக்திகளான இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியம் ஆகிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து விரக்தி அடைஞ்சு என்ன பண்றாங்கன்னா அவங்க பாரதிய ஜனசங்கான்னு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அதே போல இன்னொரு கூட்டம் விரக்தி அடைஞ்சு ஜனதாதளம் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அந்த ஜனதாதளம் கட்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக மாறி பல இடங்களில் அதிகாரங்களை அடையிற அளவுக்கு வலுவான ஒரு கட்சியாக கூட வச்சுறாங்க. இந்த பாரதிய ஜனசங்காவும் இந்த ஜனதா தளத்திலிருந்து கொஞ்சம் ஒரு கூட்டம் வெளியேறி பாரதிய ஜனதா அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அதுதான் இன்றைய பிஜேபி. அந்த பாரதிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து கர்நாடகாவில் வெளியேறி மதசார்பற்ற ஜனதா தளம்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு தேவேகவுடா அவர்கள். அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 22 எம்பிக்களோட மத்தியில் பல கட்சிகளுடைய கூட்டணியின் பேரில் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக தேவேகவுடா ஆகிறார். அவர் பிரதம மந்திரி ஆன பிறகு கர்நாடக மாநிலத்தில் கட்சியுடைய தலைவராக தனது 2வது மகனான குமாரசாமியை நியமிக்கிறார். அதாவது முதல் மகன் ரேவண்ணா, 2வது மகன் பார்த்தீங்கன்னா குமாரசாமி கர்நாடக மாநிலத்தில் 2 முறை முதலமைச்சராக வர்றாரு. இந்த ரேவண்ணா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மூட நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு பேரே நிம்பேன் ரேவண்ணான்னு பேர். அதாவது எப்பயுமே 2 கையிலையும் எலுமிச்சை மரத்தை எடுத்துக்கிட்டு தான் சட்டமன்றத்துக்கு போவார் வருவார். வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தாயத்துக்கள் கட்டப்பட்டிருக்கும், தேங்காய் கட்டப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு அந்த குடும்பமே மூட நம்பிக்கை நம்புற ஒரு கூட்டமாக அவங்க இருப்பாங்க. அதில் ரேவண்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கையிலுமே எலுமிச்சை மரத்தை சட்டமன்றத்துக்கு போவார். அதனால அவர் நிம்பேன் ரேவண்ணான்னு சொல்லுவாங்க. அவருடைய மகன் பிரிஜ்வெல் ரேவண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அவரை 2019 ஜேடிஎஸ் அவரை எம்பி ஆக்குறாங்க. அந்த பிரிஜ்வெல் ரேவண்ணா இப்போ ஹாசன் தொகுதியான, அதாவது அவங்க தாத்தா தொகுதி, அது தொடர்ச்சியாக தேவேகவுடா அந்த தொகுதி தான் நின்று ஜெயிப்பாரு. அந்த தொகுதியை பேரனுக்காக விட்டு தராரு வயசான பிறகு. அந்த தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. 26ஆம் தேதி தேர்தல். இந்த 26ஆம் தேதி தேர்தலுக்கு 2 தினத்துக்கு முன்னாடி ஹாசன் தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பென்டிரைவ் பொது இடங்களில், டீ கடை, பேருந்து நிலையம், வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் நடமாடுகின்ற இடங்கள்னு வீசப்பட்டிருக்குது. அந்த பென்டிரைவ் எடுத்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது யார்தான் இருக்குன்னு கேட்கும்போது எந்த மக்களும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாய் 600 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு பென்டிரைவ் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எடுத்து போய் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டில் போட்டு பார்க்குறாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாசன் தொகுதியான பிரிஜ்வெல் ரேவானாவுடைய 6 வீடியோக்கள் தான் அது ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 300 பெண்களை பிரிஜ்வெல் ரேவானா கற்பழிச்சிருக்கிறாரு. 3000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதில் இருக்குது. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அது காட்டு தீ மாதிரி ஹாசன் தொகுதி முழுவதும் பரவுது. அது உடனடியாக கர்நாடகம் முழுவதும் பரவுது. இது பரவின உடனே அரசியல் தரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ரேவண்ணாவுடைய வீட்டில் வேலை செய்த ஒரு வேலை பெண் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ரேவண்ணாவுடைய மனைவி இல்லாத நேரங்களில் ரேவண்ணாவும் பிரிஜ்வெல் ரேவண்ணாவும் என்னை வரவழைச்சு பாலியல் துன்புறுத்தலுக்கு என்னை ஆளாக்குவாங்க. என்ன ஆக்குறது மட்டும் இல்லாமல் என் பெண்ணையும் வரவழைச்சு என் பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு கொடுக்குறாங்க.
26ஆம் தேதி தேர்தல் காலையிலேயே வந்து பிரிஜ்வல் ரேவண்ணா வந்து வாக்கு செலுத்தி ஜெர்மனிக்கு ஓடி போயிடுறாரு. இந்த வழக்கை உடனடியாக சித்தராமையா தலைமையிலான அரசு வந்து விசாரிக்க சொல்லி விசாரிச்சா அந்த வீடியோவில் பிரிஜ்வல் ரேவண்ணா மட்டும் வந்து பெண்கள்கிட்ட வந்து பாலியல் ரீதியாக வந்து உறவு கொண்டுள்ள அவருடைய தந்தையான ரேவண்ணாவும் இதே வேலையை தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் இன்னும் வேகமாக பரவுது. இதில் என்ன ஆச்சரியம்டான்னா மகன் எவ்வழியோ தந்தையும் அவ்வழியாகவே சீரழிக்கப்பட்டிருக்காரு. இந்த தகவல் காட்டு தீ மாதிரி பரவி கர்நாடக மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாத சங்கங்கள்லாம் இறங்கி வீதிகளில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இதுதான் சாக்கு சொல்லி இதை வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்காங்க. இதை வந்து குமாரசாமி கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, முன்னாள் முதலமைச்சர் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியுடைய தலைவராக இருக்கிற குமாரசாமி கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை வந்து தவறு செய்திருந்தால் அவங்க தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. சரி, இந்த குமாரசாமி யாருன்றதை நம்ம பார்க்கணும்ல. இப்போ தமிழ் சினிமாவெல்லாம் நடித்த குட்டி ராதிகான்னு ஒரு பெண் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இயற்கை படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த பெண்ணை இவர் முதலமைச்சராக இருக்கும்போது வீடு புகுந்து தூக்கிட்டு வந்து அந்த பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுத்து அவளுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ அந்த குமாரசாமி. இந்த குடும்பமே வந்து இந்த மாதிரி வந்து அந்த பெண்களால் சீரழிகிறத பார்த்தா தேவேகவுடா அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் காலத்திலேயே சீரழிந்து போகும் என்பதை இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு காமிக்குது. முதல் கட்டமாக 14 தொகுதிகளில் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 14 தொகுதிகளில் தேர்தல் மிச்சம் இருக்குது கர்நாடகாவில். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பிஜேபி வந்து பெரும் வலுவாக உள்ள பகுதிகளில் பிஜேபிக்கு இனிமேல் வந்து வாக்கே விழாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து இப்போ வந்து அரசியல் சூழல் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 28 தொகுதியில் 26 தொகுதியில் பிஜேபி வென்றது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதியாவது வெல்லணும்னு சொல்லிட்டு பிஜேபி கணக்கு போட்டாங்க. நம்ம ஊர் ஆடு அண்ணாமலைலாம் கூட ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, ஒரு 20 தொகுதியாவது நம்ம வெல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியான காங்கிரஸை எதிர்த்து இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் 20ஆவது நம்ம வெல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு பேரடியாக இந்த செக்ஸ் வீடியோக்கள் வந்து கர்நாடகா மாநிலம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது பிஜேபிக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் இனிமேல் வந்து மதசார்பற்ற ஜனதா தளம் என்கிற ஜேடிஎஸ் கட்சி இனி கர்நாடகாவில் இருக்காது அப்படின்னு பெரும்பாலான மக்களும் அரசியல் வல்லுநர்களும் வந்து இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகும் கர்நாடக மக்கள் வந்து ஜேடிஎஸ்க்கும் பிஜேபிக்கும் வாக்கு செலுத்தினாங்கன்னா அது வந்து அந்த பெண்களுக்கு செய்யப்படுற மிகப்பெரிய ஒரு அநீதியாக தான் பார்க்கப்படுது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.